வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் வேதாத்ரி அமுதம் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து மகிழ்கிறோம். இன்று நாம் தெய்வ பிரதிநிதிகள் யார் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். தெய்வம் மனுஷ்ய ரூபேன என்பது முன்னோர் வாக்கு. தெய்வம் மனித வடிவில்தான் வரும், அல்லல் தீர்த்து அருள் புரியும். மனித உருக்கொண்ட நமக்கு அருள் புரிய தெய்வத்தின் பிரதிநிதிகள் மனித வடிவம் தாங்கியே வருகின்றது. தேவன் மனித சாயலில் இருக்கிறான் என்கிறது வேதாகமம். பலரது வாழ்க்கையில் அன்றாடம் பல இடங்களில் மனிதர்களின் வடிவில் அவர்களின் செயலில் கடவுளின் பிரதிநிதிகளை பார்க்கிறோம். ஒரு முறை புகை வண்டியில் ஒரு பெண் தன் கை குழந்தையோடு பயணம் செய்கிறாங்க. குழந்தைக்கு தொட்டில் கட்டுறதுக்காக ஒரு வேஷ்டியையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தன்னோட இருக்கைக்கு மேலே தொட்டில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதை எப்படி கட்டுறதுன்னே தெரியல. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு அனுபவம் வாய்ந்த வயது முதிர்ந்த ஒரு பெண் அந்த வேஷ்டியை வாங்கி ரொம்ப அழகாக காற்று வரும்படி சௌகரியமாக கட்டி கொடுக்குறாங்க. உடனே அந்த குழந்தையும் இரவு முழுவதும் அந்த தொட்டிலில் அமைதியாக தூங்குது. அந்த தாயும் நிம்மதியாக தூங்குறாங்க. அந்த அம்மையார் அந்த உதவியை செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தை தூங்காமல் அழுதுகிட்டே இருந்திருக்கும். அந்த தாயும் தூங்கி இருக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற சக பயணிகளும் தூங்கி இருக்க முடியாது. இந்த இடத்துல அந்த தொட்டில் கட்டி கொடுத்த பெண்மணி தான் கடவுளோட பிரதிநிதியாக திகழ்கிறாங்க. அதே போல் ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன வேலையில் ஒருத்தரை சேர்த்து விடுறாரு அவரோட நண்பர். தன்னோட உழைப்பால் உயர்ந்து மிகப்பெரிய பொறுப்புக்கு அவர் வந்துடுறாரு. அவரோட வாழ்க்கையில் அவருடைய நண்பர் தான் நன்றியோடு நினைக்கப்பட வேண்டிய கடவுளோட பிரதிநிதி ஆவார். திட்டமிட்டு உதவுபவர் அல்ல கடவுள். நம்முடைய தேவையை அறிந்து நம்முடைய தேவைக்கு ஏற்ப தற்செயலாய் உதவுபவர் தான் கடவுள். அந்த உதவியாளர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. உதவியை செய்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். இப்படி நம்மில் பல பேரின் வாழ்க்கையில் பல கடவுளின் பிரதிநிதிகளை நாம் சந்தித்திருக்கலாம். அதை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் வெறும் பூஜைக்கு உரியவர் மட்டுமல்ல, அவருடைய கடவுள் தன்மையாகிய அன்பும் கருணையும் போற்றப்பட வேண்டியதும் கூட. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஒரு பணக்கார இளைஞன் காலையில் நடைப்பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ வழியில் குரு ஒருவரை பார்க்குறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்களோட நடைப்பயணத்தை தொடர்றாங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு பழைய சட்டை, காலணிகள், கொஞ்சம் துணிகள் இதெல்லாம் இருக்குது. அந்த இளைஞன் குரு கிட்ட சொல்கிறான், இந்த ஆடைகள் இங்கே இருக்கிற வயல்வெளியில் வேலை செய்பவங்களுடையதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த இளைஞன், இந்த ஆடைகளை ஒளிச்சு வச்சு விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த குரு சொல்கிறாரு, மற்றவங்களை துன்பப்படுத்தி அதில் நீ சந்தோஷம் காண்பது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல. விளையாட்டிற்கு கூட மற்றவர்கள் நம்மால் துன்பப்படக்கூடாது என்று குரு அவனுக்கு அறிவுரை சொல்கிறாரு. நீ அவங்கக்கிட்ட விளையாடணும்னு முடிவெடுத்துட்டேன்னா நான் சொல்வதை போல் விளையாடு அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. உடனே அந்த பணக்கார இளைஞனும், சரி நீங்கள் சொல்லுங்கள், அதுபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ பணக்காரனாகவும் இருக்கிற, உன்னோட விரல்லெல்லாம் மோதிரமும் போட்டிருக்கிற, உனக்கு மனசு இருந்துச்சுன்னா இதில் ஒரு மோதிரத்தை எடுத்து அங்கே இருக்கிற சட்டையில் உள்ள பாக்கெட்டில் அதை வச்சுட்டு மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. உடனே இந்த பணக்கார இளைஞனும் அதில் ஒரு அழுக்கு சட்டையை எடுத்து அந்த பாக்கெட்டில் தன்னோட ஒரு மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான். அப்போ ஒரு வயசான விவசாயி அங்கே வராரு. வந்து தன்னோட சட்டையை எடுத்து போடுறாரு. பாக்கெட்டில் இந்த மோதிரம் இருக்கிறத பார்த்துறாரு. பார்த்த உடனே அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாருமே தென்படலை. உடனே கதறி கதறி அழுறாரு. இந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இவர் மோதிரத்தை பார்த்துட்டு இப்படி கதறி கதறி அழுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான்.
உடனே அவர் சொல்றாரு, இறைவனே, என்னோட மனைவி நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க, அவளை குணப்படுத்த என்ன வழின்னு காலையில தான் உன்கிட்ட புலம்புனேன். யாரோ ஒரு நல்லவர் மூலமா இந்த தங்க மோதிரத்தை எனக்கு அனுப்பி வச்சிருக்க. உனக்கும் இந்த மோதிரத்தை வச்சுட்டு போன அந்த நல்ல மனிதனுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மனைவியை குணப்படுத்த இது போதும் இறைவா அப்படின்னு அந்த முதியவர் அழுதார். அதை பார்த்த இளைஞன் மெய்சிலிர்த்து அவனோட கண்கள்லையும் நீர் வழிஞ்சுது. உடனே அந்த குரு சொல்றாரு, நீ சொல்றது மாதிரி விளையாடி இருந்தோம் அப்படின்னா மன வருத்தம் தான் மிஞ்சி இருக்கும். இந்த விளையாட்டுனால உன்னோட மனசு பாரு எப்படி ஒரு பேர் ஆனந்தத்திற்கு உள்ளாகி இருக்கு, உன் கண்களில் எப்படி ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. உடனே அந்த இளைஞனும், இனி என்னோட மனசால கூட மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதி சொல்றான். இந்த கதையின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கடவுள் மனுஷ ரூபத்துல வராரு அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா நமக்கு புரியுது. நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை விரும்புகிறோம். வெற்றி பெறுவதற்கான முதல் அடிப்படை தகுதி நல்ல உடல் நலமும் மன வளமும் தான். உடல் மனநல குறைபாடுகள் வெற்றி பெறுவதற்கு தடையாக இருப்பதோடு மேலும் துன்பத்திற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. துன்பங்களை போக்கி இன்பங்களை கூட்டிக் கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கை கல்வியே மனவளக்கலை ஆகும். இந்த மனவளக்கலை பயிற்சி என்னும் பொக்கிஷத்தை நமக்கு எளிய முறையில் வடிவமைத்து கொடுத்த நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சிகளையும் உயிராற்றலை பெருக்குவதற்கு சித்தர் கலையாம் காயகல்ப பயிற்சியையும் மனதை அமைதிப்படுத்துவதற்கு எளிய முறை தியான பயிற்சிகளையும் உயர்ந்த பண்புகளும் குணநலன்களும் பெறுவதற்காக எளிய முறை அகத்தாய்வு பயிற்சிகளையும் வாழ்வில் முழுமை பெற இறைஞான விளக்கங்களையும் மிக எளிமையாக வடிவமைத்துள்ளார். இந்த மனவளக்கலை பயிற்சிகள் ஒரு போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கமாகும். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக மகரிஷி அவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் 2 ஒழுக்கங்களாக சங்கல்பம் என்ற முறையில் 2 ஒழுக்க பண்பாட்டை வடிவமைத்துள்ளார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். 2வதாக, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். 2 ஒழுக்க பண்பாடு எனும் சங்கல்பம் மிகவும் மேன்மையான வாழ்வை மனித குலத்துக்கு அளிக்க வல்லது. அறிஞர் பெருமக்களின் கருத்துக்களும் 4 வேதங்களும் 6 சாத்திரங்களும் 18 புராணங்களும் 64 கலைகளும் 2 ஒழுக்க பண்பாட்டின் சாரத்தையே உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் மனிதகுலம் பிறருக்கு துன்பம் செய்வதில்லை என்றும் பிறர் துன்பத்தை போக்க வேண்டும் என்றும் உறுதி கொண்டால் குடும்பத்திலேயே அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் பெருகும். இந்த ஈரொழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு சிரமமில்லை. 2 ஒழுக்க பண்பாட்டை பின்பற்றினால் பழக்கத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் உலகில் எங்கும் போர் பகை பிணக்கு துன்பம் நிலவாது. உலகமே திருந்திவிடும். அதற்கு நாம் பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் ஆன்மீக ஒழுக்கத்தில் ஒரு தூணாக இருந்து ஒரு பெரிய தத்துவ ஞானியாகவே திகழ முடியும். இப்படிப்பட்ட குரு மகான்கள் வழிகாட்டிய கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அன்பும் கருணையும் நிறைந்த தெய்வத்தின் பிரதிநிதிதான் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.